Hey guys, welcome back to my channel. I am Ashok Kumar. ஸோ இந்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணதில் நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா த டெத் ட்ராப். அதாவது மரணக்கண்ணி, மரண பொறி அப்படியே என்ன சொல்லியிருக்கேன். ட்ராப்னது வந்து எதனா ஒன்று பிடிக்கிறதுக்காக வைக்கிற பொறி அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அது அந்த விஷயந்தான். ஸோ டெத் ட்ராப் ஒரு சாகடிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுதான் அந்த கதை. யாருக்கு பண்ணுறாங்க, யார் பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்கன்னு தான் இந்த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரி வந்து எனக்கு பர்சனலாக தெரியாது. இந்த ஸ்டோரி நான் படிக்க கூட இல்லை நான் படிக்கிற காலத்தில். இருந்தாலும் சரி, நீங்கள் கேட்டதுக்காக நான் இந்த ஸ்டோரியை சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பேர், ஆத்தர் நேம் வந்து சகி. ஸோ சகின்றது வந்து ஒரு பட்டப்பேர்னு வச்சுக்கலாம், நம்ம சுஜாதா இருக்கிற மாதிரி. ஸோ அவரோட உண்மையான நேம், ரியல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஹெச் மன்ரோ, HH, ஓகே, HH மன்ரோ. அப்புறம் வந்து இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர். அண்டு அவர் வந்து நிறைய ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு. எப்படிப்பட்ட ஸ்டோரிஸ்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஹியூமர் சென்ஸ் இருக்கிற ஸ்டோரிஸ், நகைச்சுவை, அந்த கடி ஜோக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ விட் அப்படின்ற மீன்லேயே வந்து அதாவது சட்டையராக ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுவார். அதை பற்றி ஜோக்கும் நல்லா காமெடி கலந்து அவர் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லுவார். அண்டு இவர் வந்து வெறுமனே இந்த மாதிரி ஸ்டோரிஸ் மட்டும் இல்லை, பெரிய நாவல்ஸும் எழுதியிருக்காரு. அண்டு வந்து நிறைய நாடகங்கள், பிளேஸ் எழுதியிருக்காரு. ஸோ இது வரைக்கும் போதும் நீங்கள் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது. அண்ட் நம்ம இப்போ ஸ்டோரியை பார்க்கலாம். ஸ்டோரியில் மொத்தமாக வந்து எத்தனை கேரக்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக 6 கேரக்டர் இருக்குது. ஸோ இந்த 6 கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரின்ஸ் டிமிட்ரி, ஃபஸ்ட்டு வந்து பிரின்ஸ் டிமிட்ரி, அண்டு செகண்ட் பிரின்ஸ் கால், தேர்டு வந்து டாக்டர் ஸ்டானட்ஸ். இவங்க 3 பேரும் வந்து இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற, அதாவது 3 பேர் நான் இப்போ சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ். ஸோ மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் அவங்களோட பேரில் நான் ஞாபகம் வச்சுக்க முடியல, நான் பார்த்தே படிக்கிறேன். அவங்க பேர் வந்து ஒருத்தர் பேர் வந்து ஷர்ட்ஸ், அப்புறம் இன்னொருத்தர் பேர் வந்து வான்டிவ், அண்ட் இன்னொருத்தர் பேர் வந்து கிரினேட்ஸா. ஸோ மொத்தமாக இப்போ 6 கேரக்டர் இருக்குது நம்ம கதைக்குள்ளே. ஸோ இந்த 6 கேரக்டர் தான் மொத்த கதையுமே. ஸோ கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிரின்ஸ் டிமிட்ரி வந்து ராஜ்யத்தை ஆண்டுட்டு இருப்பார். ஸோ அவருக்கு தம்பி ஒரு பிரின்ஸ் கால்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ பிரின்ஸ் காலுக்கு வந்து பிரின்ஸ் டிமிட்ரியை பிடிக்காது. நமக்கு தெரியும்ல, இப்போ இந்த அரச குடும்பங்களுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைங்க வரலாம். இது வரலாற்றில் நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பிரின்ஸ் கால் என்ன பண்ணுவாருனாக்கா, இந்த படைத்தளபதிகள், இந்த இராணுவ அதிகாரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, படைத்தளபதி, ஜென்ரல், ஷெரீஃப், இந்த மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு வச்சு பேசுவார். இந்த மாதிரி நான் வந்து எங்கள் அண்ணனை வீழ்த்திட்டு நான் வந்து அந்த அரியணைக்கு வரணும். அவனை சிறை பிடிப்பீங்களோ என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, நீங்கள் என்ன பண்ணீங்க, ஆனால் நான் வந்து அரியணைக்கு வரணும், எனக்கு நீங்கள் உதவி பண்ணணும். நீங்கள் எனக்கு உதவி பண்ணிங்கன்னா நான் பதிலுக்கு ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் ஒரு பிளான் போட்டு அப்புறமா வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவங்க 3 பேரும் பிரெயின் வாஷ் பண்ணி பிரின்ஸ் கால் வந்து பிரின்ஸ் டிமிட்ரிக்கு அகென்ஸ்டாக வந்து ஏவி விட்டுருவாங்க. ஸோ அவங்களும் இருந்துக்கிட்டு பிரின்ஸ் டிமிட்ரி வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி கோட்டைக்குள்ளே வச்சுருவாங்க. ஸோ 3 வருஷம் மேலேயும் அவர் வந்து சிறைவாசத்திலே தான் இருப்பார். இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நம்ம எதுக்கு இவரை உயிரோட வச்சுருக்கணும், இவரை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அதாவது அவரால் எதுவுமே தப்பிக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான பாதுகாப்புலாம் கொடுத்து அவர் வந்து எங்கேயுமே அந்த ரூம்குள்ளே மட்டும்தான் இருக்கிற அளவுக்கு அந்த மாதிரி பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரின்ஸ் கால் வந்து சொல்கிறாரு, நீங்கள் கொண்டுருங்க, எதுக்கு அவர் உயிரோட வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ எப்படி கொள்ளலாம்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரையும் வச்சுட்டு, சரி ஓகே நம்ம வெட்டியை கொண்டுடலாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் 3 பேரும் கிளம்பி போவாங்க. ஸோ இவங்க கிளம்பி போகிற அதே சேம் டைமில் பிரின்ஸ் டிமிட்ரி இருக்கிற அந்த ரூம், அந்த சிறையில் அவரை பார்க்கறதுக்காக டாக்டர் ஸ்டானட்ஸ் அவர் வந்து போயிருப்பார். ஸோ அவர் போகும்போதே நிறைய கட்டுப்பாடுகள் அங்கே இருக்கிற அதிகாரிகள்லாம் தடுத்து, எதுக்கு போகிறீங்க, ஏன் பார்க்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய கொஷின்ஸ் கேட்டு இவரும் எப்படியே சமாளித்து பிரின்ஸ் டிமிட்ரியை பார்க்கறதுக்காக உள்ளே போயிட்டார். உள்ளே போயிட்டு அவர் பார்க்குறாரு. அப்போ பிரின்ஸ் டிமிட்ரி வந்து ரொம்ப சோகத்தோட சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து 13 வயசுலேயே அரியணை ஏறினேன், என்னை போய் வீழ்த்திட்டு இப்போ அவங்க வந்து என்னோடய அரியணையை அவங்க பிடிச்சிட்டாங்க, என்னால் எதுவும் பண்ண முடியல. இப்போ எனக்கே அவங்க மரணக்கண்ணி, அதாவது டெத் ட்ராப் வச்சுருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்னால் தப்பிக்க முடியாது. ஆனால் நான் அவங்க கையால் அவங்களோட இதில் வந்து சிக்கி நான் சாக மாட்டேன், நானாக சாகணும்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து இந்த உலகத்தை சுற்றி பார்க்க போகிறேன், அதாவது எப்படின்னா ஆவியா. ஸோ அவர் அந்த மாதிரி சொல்கிறாரு. சொன்ன உடனேயும் டாக்டர் ஸ்டானட்ஸ் இருந்துக்கிட்டு சொல்லுவார், சரி ஓகே, நீங்கள் வந்து அந்த கசாப் கடையில் ஆடு வெட்டுறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரிலாம் போயிட்டுலாம் நீங்கள் அவங்க கையில் மாட்டி சாக வேணாம், நான் உங்களுக்கு வழியே இல்லாமல் மரணத்தை தரக்கூடிய ஒரு மருந்து தரேன், ஒரு பாய்சன் தரேன். ஸோ இந்த பாய்சனை நீங்கள் குடித்தது உடனேயும் உடனடியாக ஆக்ட் ஆகி அவங்க வந்து உங்களை கொல்றதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து செத்துருவீங்க, அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஆக்ட் ஆகி அது வந்து உங்களை கொன்றும், உங்களோட உடம்பை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சரி ஓகே, நீங்கள் அந்த மருந்தை தாங்கன்னு சொல்லிட்டு பிரின்ஸ் டிமிட்ரியும் கேட்டு வாங்கிக்குவார். ஸோ அதுக்கப்புறம் டாக்டர் ஸ்டானட்ஸ் வந்து அங்கே நின்றுருப்பார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 3 பேரும் உள்ளே வருவாங்க. நான் சொன்ன அந்த இராணுவ அதிகாரிகள் 3 பேருமே உள்ளே வருவாங்க. உள்ளே வந்து பார்க்கும்போது, நீங்கள் எதுக்காக வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கேட்கும்போது, இல்லை நான் இவரை செக் பண்ணதுக்காக வந்தேன், இவர் வந்து ஏதோ ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு, கொஞ்ச நாள்லேயே செத்துருவார், நீங்கள் இவர் வெட்டிலாம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுவார்.
சொன்ன உடனேயும் சரி ஓகே இவர் தான் சாக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே ஹாயாக அப்படியே அந்த இடத்துல இருப்பாங்க. அதுக்கப்புறம் டாக்டரும் போயிடுவார். ஸோ டாக்டர் போய்ட்டோடனே பிரின்ஸ் டிமிட்ரி என்ன பண்ணுவார்னா, என்னையா சாகடிக்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவருக்கு தெரியும் பிரின்ஸ் டிமிட்ரிக்கு இப்போ தெரியும் நம்மளால் இங்கேருந்து தப்பிக்க முடியாது, எப்படி தானே இவங்களுக்கு நம்ம அடித்து போட்டு தப்பிக்கிறதுலாம் ஆகாத காரியம், எப்படி தானே நம்ம சாக போகிறது உறுதியாயிடுச்சு. ஸோ அது நம்மளா சாகணும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த மருந்து எடுத்து ஒயினில் கலந்து, ஸோ 4 கிளாஸ்லேயும் ஒயினில் வந்து அந்த மருந்து பாய்சனை கலந்து அது வந்து அந்த இராணுவ அதிகாரிகள் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸுக்கும் கொடுத்துருவாரு, இவரும் எடுத்துக்குவார். ஸோ இவங்கெல்லாம் சேர்ஸ் போட்டு நல்லா என்ஜாய்ஃபுல்லாக அது குடிப்பாங்க. குடிச்சிட்டு அந்த 4 பேரும் அப்படியே மட்டையாயிடுவாங்க, அதோட அவங்க இறந்துருவாங்க. ஸோ இதுதான் அந்த கதை. இந்த டைமில் பார்த்திங்கன்னா அடுத்த டைமில் பிரின்ஸ் காலுக்கு எதிராக பக்கத்து நாட்டு ராஜ்யம் வந்து எழும்பி அவர்கிட்ட போர் தொடுக்கிறதுக்காக வருவாங்க. ஸோ அதுவும் இதில் நடக்கும். ஸோ நம்ம அது வரைக்கும்லாம் போக தேவையில்லை, நம்ம கதை இது வரைக்கும் தான். ஸோ இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சால் போதும். ஸோ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏதாவது நான் சொன்னது தப்பாக இருந்து இல்லை ஏதாவது புரியாமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது கீழே எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நானுமே இந்த ஸ்டோரியை ஒழுங்காக படிக்கலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். ஹேவ் a great day, have a great night ahead for you. Bye guys.